அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்பட்டு அந்த மனு கடந்த சில தினங்களாக விசாரணைக்கு இருந்தது. அதை நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அவர்கள் விசாரித்து அவர்களுடைய அமர்வு சவுக்கு சங்கருடைய ஜாமீனை ரத்து செய்ய முடியாது, அவரை கைது செய்ய முடியாது, ஜாமீன் தொடரும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் கிடைக்கப்பட்ட அந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது தொடர்கிறது. கடந்த டிசம்பர் 27 பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் பெஞ்சில் இருந்த எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் தனபால் அவர்களினுடைய அமர்வு கொடுத்த அந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது தொடர்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக இருந்துச்சு. எப்போது வேண்டுமானாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படலாம், ஜாமீன் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு வர்ற இந்த அமர்வுக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் 19 நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கடுமையாக சாடி இருந்தார். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு நீதிபதியினுடைய உத்தரவின் மீது ஒரு குறை இருக்குது, அதில் ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணணுமே தவிர இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களையே நீங்கள் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப காட்டமாக சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. இன்னும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக நீதித்துறையில் இருக்கிறேன், எனக்கு நானே ஒரு தீர்ப்பை தப்பாக வழங்குவேன்னு நீங்கள் சொல்கிறது தவறானது, நாங்கள் என்ன ப்ரொசீடிங் இருக்கோ அதுபடி தான் பண்ணுவோன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்புக்கே பல காட்டமான கேள்விகள் எழுப்பியிருந்தார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அப்போ அடுத்த அமர்வில் அவர் மீது அந்த இருக்கக்கூடிய அந்த ஜாமீன் ரத்து மனு விசாரித்து ஒருவேளை ஜாமீனை ரத்து பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த இடைக்கால ஜாமீன் ரத்து பண்ணிட்டார் அப்படின்னா திருப்பி சிறை செல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பார்வைகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த ஜாமீன் ரத்து செய்வதற்கு பதிலாக அடிஷ்னலாக சில கண்டிஷனை மட்டும் அந்த பெயிலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை காரணம் காட்டி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் பெயில் வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி உடம்பு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிறையில் இருந்தால் என்னால் அதை சரியாக பார்த்துக்கொள்ள முடியாது, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அதற்கு காவல்துறை தரப்புலேருந்து இல்லை இவர் நல்லா தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு, டெய்லியும் அவரோட ரொட்டீன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் உடல் நலம் மோசமாக இருக்குது, சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கள் சொல்வது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதம்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா. ஸோ அதற்கு ஒரு தீர்வாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய டீன் கிட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸாமின் பண்ணிட்டு வாங்க, உங்களோட உடல்நிலையை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், வரக்கூடிய February 3 அந்த ரிப்போர்ட் ஒருவேளை இவருக்கு உடல் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்காருன்னு சொன்னால் ஹெல்த் கிரவுண்ட் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பெயிலானது ரத்தாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா இவர் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் தீவிர செக்அப் பண்ணி அவரோட உடல் நலம் சில மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்புலையும் சில ஆதாரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எனக்கு உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. சவுக்கு சங்கர் அவர்கள் மீது 17 குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு இல்லையா. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளியே. இதற்கு முன்னாடிலாம் அவதூறு பரப்புனார், டிஃபமேஷன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான கேஸ் தான் இருக்கும். இது குற்ற வழக்குகள், லிட்ரலி கிரைம் தான், கிரிமினல் கேஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் அந்த மகேஷ் ரம்யா அப்படிங்கிற அந்த ப்ரொடியூசரை தாக்குனது, அவரை கொலை முயற்சி பண்ணது அப்படிங்கிற விஷயம்லாம். ஸோ அந்த வழக்கு பற்றி இந்த விசாரணை நீதிமன்றத்தில் முடிவெடுற வரைக்கும் நீங்கள் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு வாய் பூட்டே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வழக்குகளை பற்றி பேசவே கூடாது, இந்த 17 வழக்குகள் பற்றி வீடியோலையோ இல்லை ட்விட்டரில் ஒரு ட்வீட்டாவோ கூட போடக்கூடாது அப்படிங்கிறது நீதிபதியினுடைய உத்தரவு. இதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் கூட நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. அது விட்னஸாக இருக்கலாம், இல்லை பாதிக்கப்பட்ட நபர் விக்டிமாக இருக்கலாம், இப்படி யாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாது இந்த வழக்கு நடந்து முடிகிற வரைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த கேஸினுடைய அப்டேட்டோ இல்லை அந்த கேஸ் பற்றின விஷயங்களோ சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்புலேருந்து இனிமேல் அவரோட வீடியோக்குள்ள அவர் பேச முடியாது. இதெல்லாம் அடிஷனலாக போட்டிருக்கிற கண்டிஷன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெயிலை அவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்குலாம் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதை நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் தான் நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் அந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இது இப்போ திமுக தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடியானா கண்டிப்பாக அடிதான். ஏன்னா அவர்கள் தரப்பில் நம்பிட்டு இருந்த ஒரே விஷயம் அப்படிங்கிறது இந்த இடைக்கால ஜாமீன் ரத்து பண்ணிவிட்டு அவரை திருப்பி சிறையில் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாத காலம் இடைக்கால ஜாமீன் இருக்குது, கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கக்கூடிய காலம் வரைக்கும் அது போயிடும். இப்போ இன்னுமே 2 மாத காலங்களுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாமீன் அப்படின்றதே. அப்போ அதுக்கப்புறமா அந்த இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறது இன்னும் நீட்டிக்கப்படலாம். வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஃபேவராக பல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள். ஏன்னா விசாரணை போகும்,
இன்னொன்று இப்போ பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்லக்கூடிய அந்த மகேஷ் ரம்யா அவர்கள் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சாலிடான ஆதாரமும் வந்து அவர்கள் இன்னும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இவர் மேல் குற்றத்தை நிரூபிக்கல சவுக்கு சங்கர் அவர்கள் மீது. அப்போ இந்த விசாரணையை வந்து அதிகப்படியாக அளவில் வந்து இழுத்து கொண்டு போய் இவரை வந்து சிறையில் அதிகப்படியாக வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு தரப்பு விரும்பக்கூடிய செயலாக இருக்கு. இவரை வந்து குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்து சிறை அனுப்பணும் அப்படிங்கிறதுலாம் அவர்களுடைய மோட்டோ இல்லை. காரணம் என்னன்னா அந்த போட்டிருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறதே ஜோடிக்கப்பட்ட வழக்கு மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் பெஞ்சில் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பேசிய கருத்து. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒருத்தர் வந்து இது மாதிரி மாட்ட வைக்க பார்க்குறீங்க, இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பின்னாடியே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எழுப்பியிருந்தார். அவருடைய கேள்விகள் சர மாதிரியே வந்து காவல்துறைக்கு எதிராகவே அந்த சமயத்தில் இருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆச்சு. சொல்லப்போனால் தனி மனித உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஏன்னா ஏற்கனவே சவுக்கு மீது குண்டாஸ் போடப்பட்டு அந்த குண்டாஸ் ரத்தாகி அது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஆயிருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு ஒரு நபரை வந்து நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அந்த வகையில் தான் இந்த வழக்கு கிட்டத்தட்ட அவருடைய இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படாத சூழல் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை நிச்சயமாக இன்னொரு நீதிபதி அவர்கள் கன்சிடர் பண்ணாமல் அப்படியே மொத்தத்தையும் வந்து மாற்றி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு நீதிபதி அவர்கள் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இவர் வந்து ஹெல்த் கிரவுண்ட் காரணமாக நம்ம இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன கருத்தை வந்து இல்லை நல்லா தான் இருக்கீங்க, ஜெயிலே இருங்க அப்படின்லாம் எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க. அவருடைய தீர்ப்பு வந்து முழுசாக எடுத்து பார்த்துருப்பாங்க. சட்டப்படி என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை வந்து நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ வந்து திமுக தரப்பு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 17 கேஸ் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் கூட ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா, இவரை வச்சு உள்ளே வைக்க முடியுமா அப்படிங்கிற திட்டங்கள் ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா சமாளிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் அப்படின்னா இவர் வந்து எப்படியாச்சும் உள்ளே வச்சிடணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. தொடர்ச்சியாக இது வந்து ஒரு தடவை பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த ஒரு நபருக்கு நடக்குதா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஊடகவியலாளர் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் அவருக்கு நடக்குதுன்னா பலருக்குமே வந்து இது வந்து நடக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒடுக்குமுறைக்கு உங்களை ஆளாக்குவோம் அப்படிங்கிறத இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களை தான் அவர்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டிவி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு எதுவுமே வந்து அவர்கள் விரும்பத்தக்க செய்திகள் மட்டும்தான் இப்போ பெரிய அளவில் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஒப்பீட்டு அளவில் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எத்தனை செய்திகள் வந்து மக்கள் பிரச்சனைகள் பெரிய அளவில் விவாத பொருளாக மாறிச்சு அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்ம வெளிப்படையாக சொல்லாமல் இப்போ நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவினுடைய மரணம் அப்படிங்கிறதோ, ஒரு ஆழ்துளை கிணறுல சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து உள்ளே விழுந்ததாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களுமே. அப்புறம் அதே மாதிரி வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அது உண்மையிலே வந்து விவாத பொருள் ஆக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி விசாரணை கைதிகளாக அழைத்து செல்லப்பட்ட ஜெயராஜ் ஃபெனிக்ஸனுடைய அந்த படுகொலை அப்படிங்கிறது இதெல்லாமே முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம். ஆனால் அது ஒரு ஆட்சியில் மட்டும்தான் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய பிரச்சனையானா இல்லை, அனைத்து ஆட்சியிலையும் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கணும். ஆனால் ஆக்கப்பட்டதா என்றால் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலையும் விசாரணை மன்றங்கள் நடக்கும். இதே ஆழ்துளை கிணறுல சிறுவர்கள் விழுப்பாங்க. நீட் தேர்வினோட காரணமாக பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து விவாத பொருளாக மாறல. இது எல்லாமே ஒரு செய்தியாக இருக்கும். ஒரு 3 நிமிட செய்தியாக நியூஸ் சேனல்களில் வரும். ஒரு சின்ன ஒரு செய்தியாக, ஒரு சின்ன தலைப்பு செய்தியாக வந்து செய்தித்தாள்களையும் வரும். ஆனால் அது ஒரு டிபேட்டாக மாறுமா அப்படின்னா அது மாறாது. அது ஒரு நரேட்டிவாக மாறுமா அப்படின்னா மாறாது. ஸோ இதுதான் வந்து திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா அப்படின்னா தினம் தினம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் கூட பார்த்து தமிழ்நாடு என்ன இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதையெல்லாம் வந்து ஒரு அறிஞர்கள் உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய விவாத மேடைகளில் மக்கள் பிரச்சனைகளை வந்து கொண்டு வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. அதற்கு பதிலாக இப்போ என்ன டிபேட் நடக்கும் அப்படின்னா 2026 மக்கள் ஆதரவு யாருக்கு, மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்காங்க, அதிமுக கூட்டணி வலுவா இருக்கா இல்லையா, நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா இல்லையா. அதாவது இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய பொருளானா இதெல்லாம் 2ஆம் கட்டம். முதல் கட்டமாக மக்களுடைய பிரச்சனையை வந்து இவர்கள் கொண்டு வரணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசிரியர்கள் வந்து இப்படி பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய வேலை நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களை கூட்டி வச்சு ஏன் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்றீங்க, திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, அவங்க உண்மையிலேயே கொடுத்தாங்களா, இப்படி நீங்கள் விவாதம் பண்ணியிருக்கலாம்னா பண்ணல. தூய்மை பணியாளர்களை கூட்டிட்டு வந்துட்டு அவர்கள் தரப்பு நியாயத்தை வந்து ஒரு தரப்பு உள்ள உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அப்படி நடந்துச்சானா அப்படி ஒரு விவாதம் நடக்கல. இப்படி வந்து போராடக்கூடிய தரப்பு பெரிய அளவில் மக்கள் எந்த இடத்துல போராடினாலுமே அந்த போராட்டத்தை வைத்து அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு விவாதத்தை நடத்துகிறாங்களா செய்தி சேனல்கள்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே பிரச்சனைங்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தான் சமூக வலைதளங்களில் இப்போ யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பல நபர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஸோ அவர்களுடைய குரலையும் வந்து ஒடுக்கக்கூடிய மாதிரி தான்
அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக செயலாட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலும் நாம் இது மாதிரியான செயல்முறைகளை கட்டாயமாக கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து செய்தி சேனல்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடரக்கூடாது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் என்ன மாதிரி செய்தியை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கட்சி ஜெயிக்குமா தோக்குமா, ஒரு கட்சி வருமா வராதாங்கிறது மக்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் மக்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது, மக்களுடைய மனநிலையை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய வேலையே கிடையாது. நீங்கள் வந்து செய்தியை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போங்க. மக்கள் பற்றியே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியான வேலைகள் தான் ஊடகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து விட்டு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மக்களுடைய போராட்டங்களை வந்து வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய அளவில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். நன்றி.